Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard maxல exercise 5.2ல 8th sum. Identify the type of conic, center, vertices, foci and directrix. இதில் 5th subdivision பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு டைரெக்டாக ஜென்ரல் ஃபார்மில் இருக்க மாதிரி கொடுக்கல. ஸோ நம்ம இதை ஜென்ரல் ஃபார்முக்கு கொண்டு வரக்காண்டி ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸையும் சேர்த்து எழுதுகிறேன். அதாவது வேரியபிள்ஸ்லாம் ஒன்றா சேர்க்குறோம். தென் y ஸ்கொயரையும் yையும் ஒன்றா சேர்த்து எழுதுகிறேன். ஃபைனலாக கான்ஸ்டன்ட் எழுதிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டில் காமனாக இருக்கிற கான்ஸ்டண்ட்டை நம்ம வெளில எடுக்கிறோம். அதாவது இது 18. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 144/18 டேபிளில் நம்மளுக்கு 8 டைம்ஸ் வரும். ஸோ -8x. சிமிலராக இங்கேயும் 12 வெளில எடுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு y ஸ்கொயர் ப்ளஸ் 4yன்னு வரும். ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாம் நம்ம ஹோல் ஸ்கொயராக எழுதணும். அப்படி எழுதினா மட்டும்தான் நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முக்கு வரும். ஸோ அதனால் இதுக்கு நம்மளுக்கு தேவையான கான்ஸ்டண்ட்டை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறோம். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை எடுத்துக்கணும். அதாவது -8. அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு -4 வரும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 16 வரும். ஸோ இதை தான் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போட போகிறோம். அப்போ என்ன ஆகும்? 18 எக்ஸ் ஸ்கொயர் -8x ப்ளஸ் 16 -16 போட போகிறோம். ஏன்னா இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0 தான் வரும். ஸோ அதனால் நம்ம +16 -16 போட்டுக்கிறோம். ப்ளஸ் 12 இன்ட்டு இதுக்கும் அதே மாதிரி தான் y ஸ்கொயர் ப்ளஸ் 4y. இதையும் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு yயோட கோஎஃபிஷியண்ட்டான 4 எடுக்கிறோம். 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு 2 வரும். இதை ஸ்கொயர் பண்ணுறோம். மறுபடியும் 4 வரும். அப்போ +4 -4 போடுறோம். ஸோ ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 0. அப்போ 18 இதோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் -8x ப்ளஸ் 16. ஸோ இந்த 3 டேர்ம் மட்டும் எடுத்தோன்னா இது x - 4 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ 18 இன்ட்டு -16ங்கிறது -288ன்னு ஆகிடும். சிமிலராக இங்கேயும் 12 இன்ட்டு இந்த 3 டேர்ம் y + 2 த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ 12 இன்ட்டு -4 -48ன்னு வரும். ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 0. அப்போ 18 x - 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 y + 2 த ஹோல் ஸ்கொயர். இது 3ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு -216 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இந்த 216ஐ மட்டும் நான் இந்த சைட் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்? 18 x - 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 y + 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 216. ஸோ நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்மெட்டில் இந்த சைட் 1 தான் இருக்கும். ஸோ அந்த 1 வரணுங்கிறக்காண்டி நான் எல்லாத்தையும் அதே 216ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ தான் 216 டிவைடட் பை 216 நம்மளுக்கு 1 வரும். ஸோ அதனால் எல்லாத்தையும் 216ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும்? 18 வந்து 216ஐ டிவைட் பண்ணி நம்மளுக்கு 12 வரும். அப்போ x - 4 த ஹோல் ஸ்கொயர் பை 12ன்னு வரும். ப்ளஸ் இது வந்து 18 டைம்ஸ் 216. அதனால் y + 2 த ஹோல் ஸ்கொயர் பை 18ன்னு வரும். ஈக்குவல் டு இது 2 டிவைட் ஆகி 1ன்னு வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்து ஒரு எலிப்ஸோட ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அதாவது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? x - h த ஹோல் ஸ்கொயர் பை b ஸ்கொயர். ஏன் இது b? a தான் கிரேட்டர் வேல்யூ. அப்போ 18ங்கிறது தான் கிரேட்டர். ஸோ அதனால் y - k த ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன? மேஜர் ஆக்சிஸ் parallel to y axis அப்படின்னு வரும். ஸோ இதை கம்பேர் பண்ணி b ஸ்கொயர் வேல்யூ என்ன? 12. ஸோ a ஸ்கொயர் வேல்யூ என்ன? 18. a ஸ்கொயர் வேல்யூ 18 அப்படின்னா aவோட வேல்யூ என்ன? √18 இருக்கும். √18ங்கிறது 2 × 9. அப்போ நம்மளுக்கு 3√2 அப்படின்னு வரும். நம்மளுக்கு இப்போ இ ஸ்கொயர் வேணும். இது எலிப்ஸுங்கிறனால இ ஸ்கொயர் வேல்யூ என்ன? a ஸ்கொயர் - b ஸ்கொயர் பை a ஸ்கொயர். அதாவது 18 - 12
by 18. ஸோ 18 மைனஸ் 12 வேல்யூ என்ன? 6/18, அதாவது 1/3. ஸோ இ ஸ்கொயர் வேல்யூ 1/3னா ஈயோட வேல்யூ என்ன? 1/√3. ஸோ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஏஇயும் ஏ/ஈயும். ஏஇங்கிறது என்ன? ஏயோட வேல்யூ 3√2, ஈயோட வேல்யூ /√3. ஸோ 3ல் இருக்கிற ஒரு √3 மட்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு √3 × √2ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் √6 வரும். இது ஏஇயோட வேல்யூ. அப்போ ஏ/ஈங்கிறது என்ன? 3√2 × இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ √3ன்னு வரும். அப்போ 3√2 × √3 வேல்யூ √6, 3√6. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு சென்டர். சென்டருங்கிறது என்ன? ஹெச், கே. அதாவது ஹெச்சோட வேல்யூ என்ன? 4, கேயோட வேல்யூ இங்கே -2 இருந்தால் தான் நம்மளுக்கு -2ன்னு வரும். ஸோ இதோட வேல்யூ -2. நெக்ஸ்ட்டு ஃபோக்கை. இது y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கனால கே கூட தான் +or-AE போடுவோம். ஸோ தட் இஸ் 4, -2 +or-√6. நெக்ஸ்ட்டு வேர்டிசஸ். வேர்டிசஸ்ங்கிறது என்ன? h, k +or-a. அதாவது 4, -2 +or-a வேல்யூ என்ன? 3√2. ஃபைனலாக டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸுங்கிறது என்ன? y = k +or-a/e. அதாவது கேயோட வேல்யூ என்ன? -2 +or-3√6.